இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளை பணியாரம் சுட போகிறோம். வெள்ளை பணியாரமும் கார சட்னியும். இப்போ பச்சரிசி வந்து இந்த டப்பாவுக்கு 3/4 டப்பா நிறைய எடுத்து வச்சுருக்கோம். இப்போ உளுந்து வந்து நம்ம நிறையா போட போகிறோம். தடவை வந்து தலை தட்டி அரிசியும் அதுக்கு மேலே கோவரமாக உளுந்தும் நம்ம ரெண்டையும் ஒன்றா தான் நனைய போட போகிறோம். இந்த அளவுக்கு வந்து இப்போ நனைய போகிறோம். இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா நனைய வைக்கணும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நனையலாம். இது நனைஞ்சு நல்லா 2-3 தடவை இதை நல்லா பிணைஞ்சு தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியாக ஊற்றி நனைய வைக்கணும். நம்ம அரிசியை வந்து நல்லா 2-3 தடவை பிணைஞ்சிட்டு அழுக்கு பூரா போனதுக்கப்புறம் நல்ல தண்ணியாக ஊற்றி நம்ம நனைய வச்சுருக்கோம். இது ஒரு 2-3 மணி நேரம் கூட நனையலாம். 2 மணி நேரம் நனைஞ்சாலே போதும். நமக்கு அதிகமாக நனைஞ்சதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இதை வந்து நல்லா நனையட்டும். அதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு நைஸாக ஆட்டி வச்சுக்கிறோம். வந்து இன்றைக்கி கார சட்னி வைக்க போகிறோம். கார சட்னிக்கு வெள்ளை பணியாரம் சுட்டு நம்ம கார சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன். இப்போ தக்காளி எல்லாமே பச்சையாகவே தான் அரைக்கணும். வதக்கிலாம் அரைக்கக்கூடாது, பச்சையாக அரைக்கணும். வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு நிறையா போடணும். இது வந்து வத்தலும் நிறையா போடணும். வத்தல் ஒரு 10-15 வத்தல்கிட்ட போட்டாத்தான் நமக்கு வந்து நல்ல ஒரு காரமாக இருக்கும். இந்த சட்னி காண்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இதெல்லாம் போட்டு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. தண்ணி வந்து நமக்கு இந்த தக்காளி வெங்காயம் இதுகளே தண்ணி வந்துடும். அப்படிங்கும்போது நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்காது. இப்போ நம்ம அதை வந்து நைஸாக அரைச்சிக்கிடுவோம். நம்ம இதை வந்து இப்போ நல்லா நைஸாகவே அரைச்சிட்டோம். நல்ல கலராக இருக்கும். இப்போ தாளிக்கணும், அவ்வளோதான். இப்போ என்ன நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா சூடேறினதுக்கு அப்புறந்தே நம்ம கடுகு உளுந்து போடணும். கடுகு உளுந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுருவோம். நல்லா இந்த உளுந்து வந்து ரொம்ப கறியிடக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை தூக்கி ஊற்றிடுவோம். புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளியை வந்து கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம். வடிகட்டி கடைசி வரைக்கும் ஊற்றலாம். ஏன்னா அதுக்கு அதில் வந்து மண்ணுன்னு எதுவும் இருக்காது. நம்ம வந்து நல்லா ஒரு சலடையை வச்சு வடிகட்டி வச்சுக்கிறோம். இதை நல்லா மூடி வச்சிடணும். இல்லைன்னா கொதித்து எண்ணெயெல்லாம் வெளியே தெரிச்சிடும். நம்ம ஏற்கனவே உப்பு வந்து அரைக்கும் போதே போட்டோம். தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைக்கும் போது உப்பும் போட்டு அரைச்சிட்டோம். சீனி போட்டுக்கணும். இது வந்து உப்பு, உரப்பு, புளிப்பு அதோடு சேர்த்து நம்ம வந்து இனிப்பும் போட்டோம்னா நல்லா இருக்கும். அப்படியே காயட்டும். சட்னி வந்து நம்ம கார சட்னி வச்சுட்டோம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடணுமே ஆறின உடனே. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நமக்கு வந்து கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணமாகவும் நல்லா ருசியாகவும் இருக்குது. நம்ம கொஞ்சம் சீனிலாம் போட்டிருக்கோம். புளி கரைச்சி அதில் ஊற்றிருக்கோம். புளிப்புக்கு காரமும் கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்கும். ஆறட்டும். நம்ம மாவு வந்து நல்லா கிரைண்டரில் ஆட்டி முடிச்சிட்டோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். கல் உப்பு. இது வந்து கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சிரும். அதனால் கல் உப்பு போடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் உப்பு அளவுக்கு சீனி போட்டுக்கிறோம். கொஞ்சம் ஆப்பச்சோடா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இது எல்லாமே வந்து நல்லா கரைச்சிக்கிறோம். அந்த உப்பு கரையிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் உப்பு கரைஞ்சிரும். நல்லா தோசை மாவு மாதிரி தண்ணி போல் கரைச்சிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்படி ஊற்றுவோம். குமுக்குன்னு ஊற்றினோம்னா இதாயிரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி எனக்கா கரைக்கணும் போல இருக்கு. இது நான் வந்து கெட்டியாக கரைச்சிட்டேன். இதை விட தண்ணியாக கரைக்கணும் போல. ஆனால் மொறுன்னு வந்துடக்கூடாது. பணியாரம் ரொம்ப சாஃப்டாக வரணும். அப்போ தான் நம்ம பிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
இது முதல்ல நல்லா வேகட்டும், அப்புறம் திருப்பி போடுவோம். திருப்பி போட்டுருவோம். இது நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ரொம்ப நேரம் நம்ம வேக விடக்கூடாது, மொறுமொறுன்னு ஆகிரும். இப்போ நம்ம வந்து எடுத்துருவோம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம கொஞ்சம் காணி சீனி போட்டோம், அதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் கலரு கொஞ்சம் இதாக வரும்னுதான். இது சுடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி மொறுமொறுன்னு இருந்தால் கூட ஆறுன விட நல்லா சாப்பிட்டாயிரும். நம்ம வெள்ளை பணியாரம் சுட்டு முடிச்சிட்டோம். நல்லா பஞ்சாக வந்துருக்கு. இங்கே இன்னும் நல்லா ஆற ஆற ரொம்ப பஞ்சு போல் ஆயிரும். இங்கே நம்ம வந்து கொஞ்சம்தான் போட்டிருக்கோம் ஆப்பச்சோடா, நல்லா கூடு மாதிரி வந்துருக்கு. ஆப்பச்சோடா ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம்தான் போடணும். இந்த கார சட்னி தான் இந்த பணியாரத்துக்கு எடுபடும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.